ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை உணர்த்தி உருவாக்குகிற காரியங்களை தெளிவுபடுத்துகிற ஒரு அருமையான வார்த்தை. அந்த காலத்திலே ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் தங்களுடைய இருதயத்தை கிழிப்பதின் அடையாளமாக வஸ்திரங்களை கிழிப்பது வழக்கமாயிருந்தது. பின்னாட்களிலே உள்ளான உணர்வு இருக்குதோ இல்லையோ, ஒரு பிரச்சனைன்னு வந்தாலே ராஜாக்களானாலும் சரி, தீர்க்கதரிசிகளானாலும் சரி, ஆசாரியர்களானாலும் சரி, வஸ்திரத்தை மாத்திரம் கிழித்து தேவசமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து. உள்ளான மாற்றம், அதுவே தேவ சமூகத்திலே நம்முடைய ஜபங்களை அர்த்தமுள்ளதாய் கொண்டு போய் சேர்க்கும். வெளிப்பிரகாரமாய் தாழ்மை உள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய் காண்பிப்பது என்பது ரொம்ப எளிது. ஆனால் தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறவர். உள்ளே மனமேட்டிமை வைத்துக் கொண்டு வெளியே தாழ்மையாய் காண்பிப்பதனால என்ன பிரயோஜனம்? உள்ள இருதயத்தை கடினமாய் வைத்துக் கொண்டு வெளியே வஸ்திரத்தை கிழித்து தேவனை இறங்கும் என்று சொல்வதனால் என்ன பிரயோஜனம்? மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் அழகாய் நமக்கு காண்பித்து தருகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள் நம்முடைய இருதயத்தை ஒட்டி இருக்க வேண்டும். அதாவது நான் என்னை தாழ்த்தி அமருகிறேன் என்றால் அந்த தாழ்மை என்பது வெறும் வெளிப்பிரகாரமான தாழ்மையாய் மட்டும் இருக்காமல் என்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். நான் உண்மையான ஒரு கதறுதலோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறேன் என்றால் அந்த அழுகை என்பது வெறுமனை வெளிப்பிரகாரமான அழுகையாய் இராமல் என்னுடைய உள்ளத்தின் குமுறலாக இருக்க வேண்டும். நான் என் பிள்ளைகளை நினைத்து தேவனிடத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தவறு செய்து விட்டேன், என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று அறிக்கை செய்வது என்பது அது ரொம்ப எளிதான காரியம். அதே நேரத்தில் அது வெறும் வாயின் வார்த்தைகளாய் மட்டுமே இருக்குமானால் அவைகளினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே நேரத்தில் தன் பிள்ளைகளை உணர்ந்து ஒருவன் இருதயம் நொறுங்கி, ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் ஏறெடுக்கிற நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய தாழ்மை, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் வெறும் வெளிப்பிரகாரமானதாய் மட்டும் இருக்காமல் இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து ஆமென் காணப்படுமே. ஆனால் இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்மில் உண்டாகிற மாற்றம் வெறும் வேஷமாய் இராமல் உள்ளான மாற்றமாய் இருக்குமானால் நம் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாகவும் புலம்பலை ஆனந்த களிப்பாகவும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உண்மையான மாற்றம் உள்ளான மாற்றமே. ஆண்டவர் கிருபையாய் ஆமென் இந்த பூமியில இறங்கி வந்து அநேக காரியங்களை சொல்லி எச்சரித்து இருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். அதில் ஒன்றுதான், வெளிப்புறம் சுத்தமாக உட்புறத்தை சுத்தம் ஆக்கு. வெளிப்புறம் சுத்தமாக உட்புறத்தை சுத்தமாக்கு. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், அந்தரங்கத்தை பார்க்கிறார். இதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். உள்ளான மாற்றத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர் அந்த நல்ல அனுபவத்திலே நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே,
வேஷமாக உம்முடைய சமூகத்திலே காணப்படாமல் உள்ளான மாற்றமுடையவர்களாய், உண்மையிலே மாற்றப்பட்டவர்களாய் உங்க திரு சமூகத்திலே காணப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.